நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பெரிய மேலான நன்மைகள் உங்க கூடவே இருப்பதாக. நீங்கள் நேசிக்கிற உங்க குடும்பத்துக்காக அதிகமா உழைக்கக்கூடிய நபரா நீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க சொந்தங்கள் ரொம்ப சுமூகமா இருக்கணும் என்றதுக்காக நிறைய உழைக்கக்கூடிய நபரா நீங்க, உங்க பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்க அப்பா அம்மா, உங்களை சார்ந்தவர்கள் எல்லா விதமான வளங்கள் பெற்று நல்லா சிறப்பா வாழணும்னு சொல்லி பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரா நீங்கள் அப்படின்னா நிச்சயமா பல வகையான வருத்தங்கள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், பாரங்கள் என்று பல சுமைகள் உங்க மேல நிச்சயமா வரும். ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு நீங்க நினைக்காதீங்க. என்றைக்கு நீங்கள் பிறருடைய நலனில் அக்கறை காண்பிக்கின்றீர்களோ, குடும்ப பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ, ரிஸ்க் எடுக்க துணிகரம் கொண்டு நீங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்களும் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்காக எல்லா பிரயாசப்படுறீங்களோ, அப்பவே பல வகையான வலி வருத்தங்கள், பல வகையான துக்க சோகங்கள், வியாகுல வேதனைகள் அனுபவிப்பதற்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். சோர்ந்துராதீங்க. இப்படி நம்ம பொறுப்பெடுக்கிறதுனால தானே நமக்கு அழுத்தங்கள் வருது. என் நலனை மாத்திரம் நான் அக்கறை கொள்ளாம என் குடும்பத்தாருடைய நலனும், என் குழந்தைகளுடைய நலனும், பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், என் வீட்டாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறதுனால தானே எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய மன சங்கடம், இத்தனை பெரிய வேதனைகள் என்று சொல்லி உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல தயக்கம் காட்டாதீங்க. நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ, நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ, உங்களை சார்ந்தவர்கள் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு நீங்க எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு மன வியாகுலங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. அதிகமா பிரயாசப்படுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அநேகர் பொறுப்பெடுத்துக்கிறது இல்ல. ஊழியத்துல, குடும்பத்துல, வேலையில ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்ம இருந்துடணும். ரிஸ்க் எல்லாம் நமக்கு வேணாப்பா, அப்படி போனோமா வந்தோமா, அதை முடிஞ்சதை நம்ம செஞ்சோமா கிளம்பிடுவோம்னு போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அவங்க அதிகமா பிரயாசப்படுறது இல்லை. அதனால உங்க லைஃப்ல அதிகமான கிருபைகள், அதிகமான தாளந்துகள், அதிகமான வரங்கள், அதிகமான மேன்மைகள் அவர்கள் அடைவதே கிடையாது. ஆனால் எவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, எங்கள் சபை, எங்கள் ஊழியம், என் வேலை, என் தொழில், என் பிசினஸ், என் குடும்பம், என் தாய் தகப்பன், என் உடன் பிறந்தோர், என் மக்கள், என் குழந்தைகள், என் உடன் பிறப்புகள், இவர்கள் வளமோடு நலமோடு வாழ்வதற்கு நான் ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன், அதனால் எனக்கு எத்தனை வருத்தங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எவர்கள் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை தருகிறார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிரயாசப்படுங்க. பயப்படாதீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாய் பிரயாசப்படுகிறீர்களோ நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள். சோதிக்கப்படத்தான் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்க முடியும் வாழ்க்கையில. சில சவால்களை பார்த்து முன்வைத்த காலை பின்னுக்கு வைக்காதீர்கள். சவால்களை சந்தித்த தானியேல் தான், சவால்களை சந்தித்த தாவீது தான், சவால்களை சந்தித்த யோசேப்பு தான், சவால்களை சந்தித்த பவுல் தான், சவால்களை சந்தித்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தான் சரித்திரம் படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க
துணிகிறாங்களோ அவங்கெல்லாம் சரித்திரம் படைப்பார்கள். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க துணியிலையோ அவங்கெல்லாம் சரித்திரம் படைத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். சரித்திரத்தை நீங்க படிக்க போறீங்களா இல்ல சரித்திரத்தை நீங்க படைக்க போறீங்களா என்றது எதை வச்சு தெரியுமா இருக்கு? உங்களுடைய நன்மைக்காக, உங்களை சார்ந்தவர்களுடைய நன்மைக்காக எப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்பவே நீங்கள் சரித்திர புருஷர்களாக மாறிவிட்டீர்கள். தானியேல் வாழ்க்கையிலே சிங்க கெபி என்ற ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அவருடைய சரித்திரம் நாம் வாசிக்கும் பொழுது இன்பமாய் இருக்க முடியாது. தாவீதின் வாழ்க்கையில கோலியாத் என்ற சவாலை மாத்திரம் அவர் சந்திக்காமல் இருந்திருப்பாரே ஆனால் அவருடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது இன்பமாய் இருந்திருக்க முடியாது. யாருக்கு தெரியும்? உங்களுடைய அழகான அற்புதமான வாழ்க்கை சரித்திரமாக எழுதப்படும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாருங்க. நீங்க ஏன் தயங்குறீங்க? துணிந்து உங்களுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நல்லா பிரயாசப்படுங்க. வருத்தம், இந்த அழுத்தம், யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்க, நமக்கு பார சுமை, பயப்படவே பயப்படாதீர்கள் குழந்தைகளே. நீங்கள் பிரயாசப்பட கிருபைகள் வர வர அழுத்த வருத்தமெல்லாம் ஓடி போயிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை தருவார். நல்லா பிரயாசப்படுங்க. இன்னைக்கு நல்ல உழைப்பு போடுங்க. இன்னைக்கு உங்களுடைய நலனுக்காக, உங்கள் குடும்பத்தாருடைய நலனுக்காக எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவ ஆசீர்வாதம், சமாதானம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி ராபின்சன், அன்பான தம்பிமார்கள் பி காமேஷ், பி கார்த்திக், திருமண நாள் காணக்கூடிய அன்பு தம்பதியார் சகோதரர் ஜி வெங்கடேஸ்வர், ஜான்சி ராணி தம்பதியார், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள், அதிகமாய் உழைக்கிற பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றி விடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் தன்னுடையவர்களுடைய நலனுக்காக படக்கூடிய பிரயாசங்களிலே எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதீதமாய் பிரயாசப்படக்கூடிய ஒரு தெய்வீக பலத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான தேவ கிருபை வெளிப்பட்டது. அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு தத்தம் செய்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகமான கிருபைகள் வெளிப்படட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆசீர்வாத வளத்தோடு காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்யட்டும். தேவ கிருபை ஏராளமாய் உடைய பிள்ளைகள் வாழ்வில் வெளிப்படட்டும். கிருபையும் சமாதானம் பெற்று வாழ்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் நாட்களையும் நன்மைகளால் முடிசூட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ண வேண்டுமென ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க.